சாயந்தரம் நேரம் 1/4 லிட்டர் பாலில் டீ போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். டீ நல்லா கொதிச்சு வருது. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மலாகவே சர்க்கரை குடிப்போம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா இது மசாலா டீ தூள் தான் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எதுக்கு நான் ஏலக்காய் சேர்க்குறேன்னா, மசாலா டீ தூளாக இருந்தாலும் 2 ஏலக்காய் பிச்சு போட்டால் அதை விட கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டீ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போயுமே டீ பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர், நீங்கள் நினைக்கலாம் 1/4 லிட்டர் பால் வாங்கி இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்கன்னு. 1/4 லிட்டர் வாங்கினாலும் நான் வந்து டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. காஃபி வேணால் நம்ம கொஞ்சம் இதாக குடிக்கலாம். டீ வந்து நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக தான் போடுவேன், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். சர்க்கரையும் போட்டாச்சு, சிம்மில் வச்சு இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஏலக்காய் டீ நல்லா கொதிச்சிருச்சு, சிம்மில் வச்சு நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். டீ வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம டீ ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் டீ பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கெட்டு, முறுக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. இன்றைக்கி சாயந்தர வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு.